Amen. ஆமா, கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. மெய்யாகவே கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபையில முக்கியமானது ஒண்ணு என்னதுன்னா, இந்த வசனத்தின் மேல வாஞ்ச வருது பாருங்க. Amen. ஆமா, இட் இஸ் சம்திங் கிரேட். ரைட்? Yes. ஆமா ஆமா ஆமா. அதுல நான் யோசித்து பார்க்கிறேன், நீங்களெல்லாம் அநேகர் வந்து ஸ்ரீலங்கா உள்ள பிறந்து ஆபிரகாமை போல பயணித்து எங்கேயோ தூர தேசத்துல வாழும் பொழுது, ஆமா, அங்கேயும் நீங்க தேவனை விட்டு விடல. தேவனை நீங்க அவ்வளவு நேசிக்கிறீங்க. இதெல்லாம் மனிதனால் கூடாதது, தேவனால் கூடும் என்று நாம எழுதியிருக்கிறபடி, கர்த்தருடைய ஆவியானவரே நமக்கு இந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் தருகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நமக்கு தருவார். நமக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் யார் சொல்றீங்க? பைபிள் எழுதி வச்சுட்டேன். கொஞ்சம் இது பண்ணிடுங்க, மியூட் பண்ணிடுங்க. நமக்கு மொத்தம் 15 சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ நம்ம எத்தனாவது சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கோம்? ஆறாவது சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கோம். வெரி குட். ஆறாவது சப்ஜெக்ட்ல இன்னைக்கு எத்தனாவது லெசன்? Number 4. Pastor muted. ஃபர்ஸ்ட் கேட்கல மியூட் எடுங்க பாஸ்டர். ரைட். இப்போ ஓகே Okay, Pastor. ஓகே ரைட் இல்லையா? அப்போ எத்தனை பேர் நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, 4 ஆண்டுகள் ஒரு வேதாகம கல்லூரியில முழு நேரமா படிக்கிறதை விட நீங்கள் எல்லாரும் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அதிகமாக அறிந்து கொள்ளுவீர்கள். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆமா. சோ ஆகவே நீங்கள் உற்சாகப்படுங்கள். நம்முடைய நேரமும் உங்களுடைய நேரமும் வீணாகிறது இல்லை. இதுக்கு இந்த வகுப்பு நேரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நீங்க ஹோம்ஒர்க் பண்ற ப்ரிப்பரேஷன், த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன். இன்னைக்கு நம்ம 4வது லெசன் 4வது சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோ அஹெட். Question 1, எது மாறும் எது மாறாது? வெரி குட். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க சொல்லலாம். சிஸ்டர் மர்சி. பார்க்காமலே சொல்ல நம்ம பழகணும். இப்ப இந்த கேள்வியினுடைய மைய கருத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஏற்கனவே 50 வகுப்பு முடிச்சிருக்கிறோம். 53 வகுப்பு முடிச்சிருக்கிறோம். இதுல நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். கேள்வி என்ன? வாசிங்க. எது மாறும் எது மாறாது? எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. உணர்ச்சிகள் மாறும். எங்களுடைய உணர்ச்சிகள். ஆமா ரைட், வெரி குட். சொல்லுங்க. எது மாறாது? அது எது மாறாது? தேவன் நமது வார்த்தையை நிறைவேற்றுவதற்கும். ஓகே. அதாவது உணர்ச்சிகள் மாறும், தேவனுடைய வார்த்தை மாறாது. எல்லாரும் எழுதிருப்பீங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸான எடுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஆமா, அநேகர் எல்லாருமே நீங்க சீனியர் பிலீவர்ஸா இருக்கிறீங்க. இதை வந்து நம்ம ஃபேமா பிராக்டிஸ் பண்ண போறோம். வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன். சரிங்களா? உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இதை நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம். வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். 35வது பக்கம், பேஜ் 35, செகண்ட் பேராகிராஃப். உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது சூழ்நிலைக்கேற்ப உணர்ச்சிகள் மாறும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ட்ரூத் பாருங்க. நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அது எப்போதும் மாறாததாகவே இருக்கிறது. தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்றுவதற்கும் உமது உணர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமா ஆமா, சாதாரண புஸ்தகம் இல்ல நம்முடைய சப்ஜெக்ட் புக்கு. கிரேட். ஆமா, வாட் a loving daddy. பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் எழுத வைக்கிறார் ஆண்டவர். வேதத்துல இருந்து பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டை யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்க.
அதாவது வார்த்தை மாறாது, உணர்ச்சிகள் மாறும். இப்படி யோசிங்க, யாருக்கு உணர்ச்சி மாறிட்டு, யாருக்கு வார்த்தை மாறல? இப்படி சொல்லலாமா? சவுலுக்கு உணர்ச்சி, அதே யுத்த காலத்துல யாருக்கு வார்த்தை பிடிச்சுக்கிட்டாங்க? தாவீது இல்லையா? ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி இன்னொன்னு யோசிங்க, இன்னொரு இன்சிடென்ட். காலேப் ஜோஷுவா. அவங்க வார்த்தையை பிடிச்சிட்டாங்க. வெரி குட். எந்த வார்த்தைய யோசுவா பிடிச்சிட்டான்? எந்த வார்த்தைய உறுதியா பிடிச்சிட்டான்? யோசுவாவுக்கு தேவன் ஸ்பெஷலா சொன்னது என்ன? அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிட்டான். ஒருவரும் உன்னை எதிர்த்து எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப இதுல கூட பாருங்களேன், ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. ஒண்ணு எதிர்ப்பு, ரெண்டாவது கன்சிஸ்டன்சி. உங்க சூழ்நிலைகள் எதிர்த்து வரலாம், அது கன்சிஸ்டன்டா நிற்காது. ஆனா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி புதிய ஏற்பாடு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்னொரு விட பெரிய ஒரு என்ன இருக்குன்னா ஃபேவர் இருக்கு. என்னன்னா, எதிர்த்து கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படி. பொதுவா கிரேஸ் பிரீச்சர்ஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா, உங்க பிரச்சனை எதிராக வரலாம், ஆனா நீதான் ஜெயிப்பா. அதுதான் அந்த வசனம். தேவன் யோசுவாவுக்கு சொல்றது, எதிர்த்து வருவார்கள் ஆனால் நிற்க மாட்டார்கள். ஆனா நீங்க இதை விசுவாசிங்க, நமக்கு எதிராக எதுவுமே எழும்பாது. ஆமென், 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 ஆமென். எத்தனை வசனம் இருக்குல்ல கர்த்தரே தேவன். அதனால நீங்க தைரியப்படுங்க. அதனால சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆமா, பலம் கொண்டு திடமனதா இருப்பதற்கு தான் நமக்கு இந்த வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜை கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆமா, மோஸ்ட்லி நீங்கெல்லாம் லைஃப்ல எல்லாருமே செட்டில் ஆயிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், எழுந்து நில்லுங்க. உங்க வியாதியை அக்செப்ட் பண்ணாதீங்க, உங்க குடும்பத்தில் உள்ள குழப்பத்தை அக்செப்ட் பண்ணாதீங்க. எது மாறும் எது மாறாது? உணர்ச்சிகள் மாறலாம், வார்த்தை மாறாது. ஆமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வார்த்தை மாறாது. வேற எந்த வார்த்தை மாறாது? எல்லாரும் திங்க் பண்ணுங்க. தேவன் நம்மளை எதிர்க்க விட மாட்டாரு, ஒருபோது வெட்கப்பட விட மாட்டாரு. போதும், இது நமக்கு போதும். பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிடிச்சுக்கிடுங்க. வெரி குட். அதிக உறுதியான தேவனுடைய வார்த்தை இல்ல? ஆமா ஆமா ஆமா. யோசேப்புக்கு சொல்லப்பட்டது, யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது, யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது எல்லாம் அதெல்லாம் நீங்க அதையே தியானிக்கலாம். ஏன் நம்ம அநேகர் அதை சீரியஸா எடுக்க முடியலன்னா, அவங்கெல்லாம் ரொம்ப பக்திமான்கள் நினைச்சிடறோம். யாக்கோபுக்கு பெயர் என்ன? டிசீவர், தமிழ்ல எத்தன். அவனுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன வருது பாருங்களேன். ஆதியாகமம் 28 நினைக்கிறேன். சரியா? இதுல நம்ம உறுதியா தடுத்திருக்க போறோம். என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி. அந்த எத்தன்ட்ட எப்பொழுது தேவன் பேசுகிறார்னா, அவன் பயந்து ஓடுறான், உயிர் தப்ப ஓடுறான். அவனை வழிமறிச்சு அவன் மேல என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 28:13 வாசிங்க. ரொம்ப முக்கியமான பகுதி, அதனாலதான் நான் அதுக்கு டைம் கொடுக்குறேன். இது உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம், உங்கள் சந்ததிக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம். ஏன் இந்த வசனத்தை எடுக்கிறேன்னா, அவன் நல்லவன் கிடையாது பாருங்க, பேரே எத்தன். ஆனா அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம். அவனும் ஆபிரகாமுடைய சந்ததி, நாமும் ஆபிரகாமுடைய சந்ததி. வாசிக்கலாம் ஆதியாகமம் 28:3. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
உன் சந்ததி போதும். பூமியின் தூளை போல் இருங்க இருக்கும். இருங்க இருங்க ஒண்ணு ஒன்றா போவோம். என்ன வாக்கு பண்றாரு பாருங்க, நீ படுத்திருக்கிற பூமியே தருவேங்கிற. என்னங்க இது? இது யாரெல்லாம் இதை சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்றால் இந்த வார்த்தை மாறாது. சூழ்நிலைகள் மாறலாம். இன்றைக்கு வாடகை கொடுக்க உங்களுக்கு பணம் இல்லாம இருக்கலாம். நீங்க படுத்திருக்கிற வீடு உங்களுக்கு சொந்தம்னு எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்கல்ல? ஆமென், ஆமென். ஆமா 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 ஹல்லேலூயா. ஆமா ஆமா. அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். போறங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சொல்றாருங்க. நல்லவனுக்கா சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாரு, எவ்வளவு மனுஷ அறிவு கெட்டா. இவனுக்கு இன்னும் திருமணம் நடக்கல, இவன் உயிர் தப்புவானே தெரியாது, போற இடத்துல எப்படி வாழுவானே தெரியாது. இன்னும் அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர் 15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதை விட வார்த்தை தெளிவா வர முடியாது பாருங்களேன். எப்பா நான் உனக்கு நிறைய ஆசீர்வாதம் சொல்லிட்டேன், இது நடக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அவன் பாருங்க, அவன் தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரியே தெரியல, எல்லாம் சொதப்பெல்லாம் பண்றான் இல்லையா, நிறைய காரியங்கள்ல டிஸ்ஓபீடியன்ஸ். ஆனா அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்க. அப்ப இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறேன்னா, சூழ்நிலைகளோ உணர்ச்சிகளோ மாறும் பொழுதும் நீங்கள் வார்த்தையில என்ன சொல்லியிருக்கோ அதை பிடிச்சு கொள்ளுங்க. சூழ்நிலைகள் மாறலாம், உணர்ச்சிகள் மாறலாம், வார்த்தை மாறாது. முதல் கேள்விக்கு இதான் பதில் இல்லையா? உங்களுக்கு தெரியும். இதுல இன்னொரு பியூட்டி இருக்கு பாருங்களேன். இந்த லெவலுக்கு அவங்க அப்பாவும் ஆசீர்வதிக்காரு அவனை. அதான் பியூட்டி பாருங்க. அதே சாப்டர் நானே வாசித்துறேன் பாருங்க. தப்பி ஓடுறான், அப்பா நான் ஓடுறேன், என் அண்ணா என்ன கொண்டு விடுவான் அப்படிங்கிறான். அப்போ கூப்பிட்டு வச்சு ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறான். இதெல்லாம் நான் இந்த வசனங்கள்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணா நல்லது. ஆதியாகமம் 28 3வது வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. 4வது வசனம், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். நான் நினைக்கிறேன் நீங்கெல்லாம் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க, ரொம்ப ஃபேவரபிள் சிச்சுவேஷன். ஏன் சொந்த தேசத்தை விட்டுட்டு புறப்பட்டீங்க, ரைட்டா? யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். எல்லாரும் அப்படி தலையில கை வைங்க. அங்க பாருங்க, ஈசாக்கு சொல்றான் ஆபிரகாமுடைய தேவன்ட்டு. இங்க தேவன்னு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். ஆண்டவரே நன்றி அப்பா, ஆபிரகாமின் சந்ததியாக ஆபிரகாமுடைய சந்ததியில எங்களை தோன்ற பண்ணின ஓ தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. நாங்க இந்த வசனத்துல கை வைங்க. இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் உணர்ச்சியின் அடிப்படையிலே நாங்கள் மாறுவதில்லை, வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதாக. தேவரே கர்த்தாவே, இந்த வார்த்தையை நான் சொல்றேன் உங்க மேல, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஓ தேங்க்யூ லார்ட். இவர்கள் இந்த பிரேயர் குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் தங்குகிற வீடு அவர்களுக்கு சொந்தமாகிறது. ஆமா, இயேசு நாமத்தினால. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஓ தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சந்ததி பூமியின் தூளை போல மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவார்கள் இயேசுவின் நாமத்தினால. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவன் சொன்ன இந்த வார்த்தையை நிறைவேறும் அளவும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதுதானே படிக்கிறோம் நாவு. ஆமா, நான் உங்க மேல ஆசீர்வாதத்தை, தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் ஆமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணிட்டீங்க. 2 பேர் ஒருமனப்பட்டா போதும். இங்க தேவனு நம்மோடு ஒருமனப்பட்டிருக்கிறார். 3 பேர் ஒருமனப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா நிறைவேறும். உங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது உணர்ச்சியின் அடிப்படையில நீங்க எண்ணத்தை மாற்றக்கூடாது. தொடர்ந்து படிப்போம். இதுல நிறைய சப்ஜெக்ட் இதுல வர்றதுனால 2வது கேள்வி போயிடலாம் சார்.
எனக்கு வியாதி இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் என்ன விசுவாசத்தை வெளியிடுகிறார்கள்? எனக்கு வியாதி இருக்கிறது என்று ஓகே. சொல்லுகிறவர்கள் எஸ் சிஸ்டர் ஜெயக்குமார் அனட்டா. வியாதியை உண்டாக்க பிசாசின் திறமையின் மீதுள்ள தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார்கள். வெரி குட். போது ஆன்சர். எனக்கு வியாதி இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் என்ன விசுவாசத்தை வெளியிடுகிறார்கள் என்றால் 33வது பேஜ்ல லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்களேன். தேவனுடைய வசனம் பரலோகத்தில் எப்போதும் நிலைத்திருக்கிறது. அநேகர் தங்களது மனைவி அல்லது கணவரிடம் சொல்லும் முதல் காரியம் எனக்கு ஜுரம் அடிக்கிறது என்று நினைக்கிறேன் என்பதே. அப்படி சொல்லும்போது வியாதியிலுள்ள விசுவாசத்தை வெளியிடுகிறாய் இல்லையா? பிசாசின் வார்த்தையை உறுதிப்படுத்து விட்டாய். நீ சொல்வதை பெற்றுக்கொள்வாய். இதனால பாருங்க 2 காரியம் நடக்காதுங்கிறார். ஒண்ணு, இயற்கையாகவே நம்முடைய சரீரத்தை தானாகவே சுகமாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றலினால் தேவன் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறார். அதுவும் வேலை செய்யாது. மிராக்குலஸ் ஹீலிங்கும் வேலை செய்யாதுங்கிறார். சுகமாக்கும் சக்தியை நிறுத்த நாவால் முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆயுள் சக்கரத்தை உன் முன்னோர்கள் மூலம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை கொளுத்துவிட நாவால் முடியும். இங்கே நான் தெய்வீக சுகத்தை பற்றி பேசவில்லை, ஆனால் இயற்கையாகவே சுகமளிக்கும் சரீர திறமையை பற்றி பேசுகிறேன். எல்லாம் சரியா இருந்தால், பிசாசு தலையிடாமல் இருந்தால், உன் சரீரத்தில் வரும் எந்த வியாதியா இருந்தாலும் உன் சரீரமே அதை தடுத்து நிறுத்திவிடும். இதுல பிசாசு தலையிடாமல் இருந்தால் எழுதுறாரு அப்படின்னா என்ன பொருள்? நாம் அவிசுவாசிக்காமல் இருந்தால், நாம் வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டால் தானாகவே நம்முடைய சரீரம் சுகமடைந்து விடும் என்று சொல்றார். ரைட்டா? ஓகே, 3வது கொஸ்டின் போக முடியுது. எது பயமாகும்? அது எதனால் உண்டாகிறது? Very good. Yes, Sister Mageshwari. சூத்திரம். பிசாசின் திறமையில் உள்ள விசுவாசமே பயமாகும். எக்ஸாக்ட்லி. வெரி குட். எதனால் உண்டாகிறது? மற்றது தவறானவற்றால் விசுவாசிப்பதால் பயம் உண்டாகிறது. வெரி குட், வெரி குட். பாருங்க பேஜ் 41ல செகண்ட் பேராகிராஃப்ல பயம் என்பது விசுவாசத்தின் எதிரி. தவறானவற்றை விசுவாசிப்பதால் பயம் உண்டாகிறது. எதனால் பயம் உண்டாகிறது? தவறானவற்றை விசுவாசிப்பதால் பயம் உண்டாகிறது. எது பயமாகும்? பிசாசின் திறமையில் உள்ள விசுவாசமே பயமாகும். இயேசுவானவர் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் என்றார். இல்ல, நல்ல மனுஷனா யாரு? விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளினால் தன்னுடைய இருதயத்தை நிறைத்து வைத்திருக்கிறவன். அது ஒரு பொக்கிஷம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம உங்களுக்கு சிலருக்கு சில உங்க வீட்டிலேயே இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் இல்லாம இருக்கலாம் இல்லையா? இப்ப எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, சிஸ்டரும் சரி, பிள்ளைகளும் சரி, எங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனும் இந்த ட்ரூத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதனால நாங்க ஈஸியா இருக்குது. ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணலை. ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். சரிங்களா? இதுலயும் திடன் கொள்ளுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, 2வது என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனா இந்த ட்ரூத்து தெரியாது, அப்படி நேரத்துல நீங்க சோர்ந்து போகக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, என்ன ஆகக்கூடாது, ஒரு பாரப்படக்கூடாது. ஐயோ இந்த ட்ரூத்து எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்குமே, அப்படி பாரப்பட்டீங்கன்னா டிலே ஆயிரும். சரிங்களா? பயந்தீங்கன்னா என்ன ஆகும்? டிலே ஆகும். அதைத்தான் அங்க பாக்குறோம். எது பயமாகும்? தவறானவற்றை விசுவாசிப்பதால் என்ன, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, நீங்க அதுக்கு பயந்தீங்கன்னா தவறானவற்றை நீங்க என்ன செய்றீங்க? தவறானவற்றை விசுவாசிக்கிறீங்க. என்ன தவறானது? வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரைட்? அப்புறம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. இந்த 2 வசனத்தை தேடி வாசிங்க. ஆமா, நீங்களே என்ன செய்யுங்க? சமையல் சாதமோ நீங்க ஃபுட்டு பரிமாறும் போது பேசுங்க.
இது வந்து ஒரு மெடிசன். இதை சாப்பிடுகிற என் கணவன் ரட்சிக்கப்படுகிறார், இதை சாப்பிடுகிற என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படுகிறான், போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர்றான். இது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணீங்க, இனிமே என்ன செய்யணும்? பேசணும். நாவிலே தந்திருக்கிற அதிகாரத்தை பேசுங்க, விடாம பேசுங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, யாருக்காவது நீங்க இன்னும் உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா அவங்க போட்டோவை, சின்ன போட்டோவை எனக்கு அனுப்புங்க. நானும் கை வச்சு பேசுறேன். நீங்க அந்த போட்டோவை எங்கேயா வச்சுட்டு அது மேல வச்சு பேசுங்க. இயேசு நாமத்தினால 90 நாள்ல இவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறான், அப்படி பேசுங்க. சரிங்களா? மேலானவைகளை பேசுங்க. ஐயா பிரதர், உங்களுக்கு தெரியாது, ரொம்ப மோசமா இருக்கான் பிரதர், தவறான வாழ்க்கை வாழுகிறான், போதைக்கு அடிமையாக்குறான், இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. மேலானவைகளை பேசுங்க. என் பையன் 90 நாள்ல ரட்சிக்கப்பட்டான்னு பேசுங்க. சரிங்களா? பேசிட்டு எனக்கு அனுப்புங்க, நானும் கை வச்சு பேசுறேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. அருமையானவர்களே, ஆமா, நம்ம பாட்டை நம்ம செய்வோம். இவ்வளவு நாள் நம்ம ஆமா, கர்த்தருடைய கை குறுகவில்லை. அப்போ நம்முடைய தேவன் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு, எழுதி கொடுத்துட்டாரு. அவருடைய ரோல் ஓவர், நம்ம தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமா, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா. யார் யாரெல்லாம் தன்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ரட்சிப்புக்காக ஏங்கி இருக்கிறார்களோ இந்த நாளில், இந்த பிள்ளைகள் ஜெபம் பண்ணி இருக்கிற நபர் யாராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இப்பொழுதே ரட்சிக்கக்கூடிய ரட்சிக்கிற தேவனுடைய வல்லமையான கரம், அந்த எல்ஷடாய் தேவனுடைய கரம் இவர்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறார்களோ அத்தனை பேர் மீது வைக்கப்படுவதாக. பிசாசை இந்த பிள்ளைகளை விட்டுவிடு. அவிசுவாசமே அகன்று தவறான பழக்க வழக்கங்கள் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த வருஷம் முடிவிற்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படுவார்களாக. தேவரே, உம்முடைய கரத்தினால் நாங்கள் கேட்ட இந்த நன்மைகளை இந்த பிள்ளைகளுடைய சந்ததிக்கு நீர் கொடுத்து விட்டதுக்காக நன்றி. உமக்கே நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 4வது கேள்வி போயிடும். பலி நீங்காவிட்டாலும் விசுவாசிக்கிறவர்கள் ஜெபித்தவுடன் என்ன சொல்லுவார்கள்? வெரி குட். ஏன்? கிரேஸ் சிஸ்டர், ஏன்? அவர்கள் விசுவாசத்தோடு ஜபித்தார்கள், தேவனை அறியறேன், ஆகவே இயேசுவின் நாமத்தில் நான் எழுந்திருக்கிறேன் என்று சொன்ன விசுவாசத்தோடு ஜபித்தபடியா? இல்ல சிஸ்டர், ஆமா, ஜபித்தபடியினால் வார்த்தையை அறிந்திருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இன்னும் அங்க வலி இருக்குது, அவங்க என்ன சொல்லுவாங்க? அதாவது நான் திரும்ப சொல்றேன், வலி நீங்காவிட்டாலும் விசுவாசிக்கிறவர்கள் ஜெபித்தவுடன் என்ன சொல்லுவார்கள்? அதுதான் கேள்வி. வலி போயிட்டு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படி சொல்லுவார்கள்? விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை சுகமாக்கும். ஓகே, அதாவது இப்படி சொல்லுவோமா, ஒரு வலி இருக்குது, அந்த வலி பிரேயர் நீங்க பண்றீங்க, போகல, அப்போ தேங்க்யூ பிரதர் எனக்கு சுகமாயிட்டுன்னு சொல்லுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அவர்கள் விசுவாசித்து நடக்கிறார்கள். தரிசித்து நடக்கிறவர்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள காணாத சுகத்தை விசுவாசிக்கிறார்கள் இல்லையா? இது வந்து பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு இல்லையா? எந்த வசனம் சொல்லுகிறது? நீங்கள் ஜெபத்துல எவைகளை கேட்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம். அது எந்த வசனம்? அந்த வசனம் நீங்க மறக்க கூடாது. மார்க்கு 11:24. அது இல்ல சிஸ்டர், அது வந்து பெற்றுக்கொள்வோம் இருக்கு, பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு வசனம் இருக்கு. 5:15 நினைக்கிறேன், பாருங்க. 5:14-15 எதையாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பெற்றுக் கொண்டிருக்கும் தைரியம், அதை கேட்டுக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருந்தோமானால் அவை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். எடுத்துருங்களா? 5:15 மட்டும் வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இருக்குதா?
பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமா, எப்போ அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தார் இல்லையா? அவர் செவி கொடுக்காம இருக்க மாட்டார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்ட, சுகமாயிற்று, பேசுங்க. பிசாசு உடனே ஒரு ஞாபகப்படுத்த, நீ பொய் சொல்ற, பல போ சாத்தானே, எழுதியிருக்குது. நான் உணர்ச்சியில் வசப்பட்டு பேச மாட்டேன், உணர்ச்சியின் அடிப்படையில் பேச மாட்டேன். வசனம் சொல்லிட்டு அவருடைய தழும்புகளா நான் சுகமாயிட்டேன், எனவே எனக்கு வியாதி இல்லை அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த கல்ச்சருக்குள்ள வாங்க. கர்த்தர் உங்களை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நம்பர் 5. காய்ச்சலுக்கு அறிகுறி தோன்றும் போது என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது? வெரி குட். எஸ் சிஸ்டர் பாவ் அமரதேவா. நாங்க சொல்ல வேண்டியது, அவருடைய எலும்புகளால் நான் குணமாகிவிட்டேன், தான் உன்னை நீ கொண்டு வர்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மற்றது என்ன சொல்லக்கூடாது? ஆம், அப்படித்தான் நான் உணர்கிறேன் என்று சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, பாருங்கள் பேஜ் 39. முதலாவது கேள்விக்கு பதில் 4வது பேராகிராஃப்ல இருக்கு. என்ன கேள்வி? காய்ச்சலுக்கு அறிகுறி தோன்றும் போது என்ன சொல்ல வேண்டும்? 4வது பேராகிராஃப். இப்படி சொல்வதற்கு பதிலாக, அவள் காய்ச்சலுக்கான அறிகுறிகளை பிசாசு என் மீது வைத்தான், ஆனால் நான் வியாதி இல்லை என்பதற்கு நீங்கள் தேவனுக்கு முன்பாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் எனக்கு சாட்சியா இருக்கிறீர்கள். எனக்கு காய்ச்சல் இல்லை, நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன் என்று வார்த்தை சொல்லுகிறது, அது போதும் என்று சொல்லி இருந்தால் எவ்வளவு நன்றா இருக்கும். அடுத்தது என்ன சொல்லக்கூடாது? 2வது பேராகிராஃப். சபையில் எழுந்து நின்று எனக்கு ஜுரம் என்று சொல்லாதே. ஓர் இரவு ஒரு சபையில் ஒரு பெண் சாட்சி சொல்ல எழுந்து நின்று எனக்கு காய்ச்சல் என்றாள். உடனே சபையிலிருந்து அநேகர் பார்த்தாலே தெரிகிறது, கண்களில் நீர் வழிந்து கொண்டே இருக்கிறது, முகம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, அவளுக்கு காய்ச்சல் தான் என்றனர். அவளுக்கு காய்ச்சல் என்பதில் ஒருமனப்பட 100 பேர் சேர்ந்து விட்டனர். ரைட்? ஆமா. இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நம்முடைய பிஹேவியரை பார்த்து உங்க வீட்டுல எல்லாரும் என்ன சொல்லணும்? பாட்டிமாக்கு ஏதோ ஒண்ணு ஆயிற்று, தாத்தாவுக்கு ஏதோ ஆயிற்று இல்ல, அப்படிதான் சொல்லணும். ஆமா. இதுல 100க்கு அதிபதி எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்களேன். அவன் ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போ நீங்க ஜெபம் பண்ண போகும்போது யார்கிட்டையாவது அல்லது போன்லயோ, பிரதர் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு காலையிலேருந்து, அல்லது இப்படி சொல்லணும், எனக்கு என்னுடைய தலைவலி போயிடும், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய தலைவலி சுகமாகிவிடும். எழுதி வைக்கணும்னா வச்சுக்கிடுங்க. சரிங்களா? இப்படிதான் நீங்க என்ன செய்யணும். ஆமா, அழக்கூடாது. பிரதர் காலையிலேருந்து வலி பிரதர் அப்படின்னா நீங்க உள்வாங்குறீங்க, அக்செப்ட் பண்றீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. பிரதர் ஒரு வார்த்தை சொல்லுங்க பிரதர், தலைவலியை வரட்டுங்க, அதான் கரெக்டான பிரேயர். அதுக்கு தலைவலிக்கு தலையில கழிச்சிட்டு அப்பாலே போசாத்தானே, நான் ஏற்கனவே குணமாக்கப்பட்டவன், தலைவலிக்கு சரீரத்துல வேலை இல்லை, போ பிசாச, முடிஞ்சு போச்சு. உடனே சோகமாகாட்டாலும் கொஞ்ச நேரத்துல சோகமாயிடும், குறைஞ்சிரும். உடனே திரும்ப கை வைங்க, பேசுங்க. எளிதான வேலை தானே, அதான் நான் யோசிக்கிறேன், ரொம்ப எளிது தானே. ஆனா என்னது இருக்கு, எப்படி இல்லைன்னா மனுஷீகமா இல்லை, தெய்வீகமா இருக்கு. இதான் தெய்வீகம். மனுஷிகம் என்ன செய்யும்? அதை உள்வாங்கும். எனக்கு காலையில இருந்தே தலைவலி இல்ல, வேண்டாம், அந்த கல்ச்சரே வேண்டாம். இதே போலதான் உணர்வுகள், சோர்வுகள், பயம் வரும்போது அப்படி பேசுங்க, நெஞ்சில கை வைங்க, பயமே போ வெளியே. யோசுவாட்ட சொன்னதை ஞாபகப்படுத்துங்க. என்ன சொன்னாரு? பலம் கொண்டு திடமா, மனது திடப்படுத்துங்க, பேசுங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், ஏனென்றால் நம்முடைய நாவிலே சுகமளிக்கிற வல்லமை வைத்திருக்கிறார், உணர்வுகளை விரட்டுகிற வல்லமை வைத்திருக்கிறார். அது அவருடைய ஆச்சரியமான அறிவுள்ள எவ்வளவு சிம்பிள் ஆக்கிட்டா இருப்பாருங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போகலாம்.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதது பிசாசுக்கு தெரியும். அது என்ன? அது என்ன? வெரி குட். லிதியா சிஸ்டர். 34வது பக்கத்துல செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாஸ்டர். நீ சொல்வதை பெற்றுக்கொள்வாய் என்று இயேசு சொன்னார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியல, ஆனா சாத்தானுக்கு அது நன்றாக தெரியும். அதான் கரெக்டான ஆன்சர். சொல்றதுன்ன உடனே நம்ம ஜெபத்துல கூட சொல்லக்கூடாது, ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அப்படி கூட வாயில வரக்கூடாது என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். சரிங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, சரி நாளை காலையில ஜெபம் பண்ணும்போது இதை ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படி விடாதீங்க, உடனே வரட்டுங்க. ஆமா, அநேக காரியங்களை நீங்க முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள், ஆவியானவர் சொல்லுகிறார். சிலருக்கு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கலாம், ஆனா நம்முடைய வகுப்பு, வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுடைய வகுப்பு நிச்சயமாகவே உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள, உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய பொருளாதாரத்துல, உங்களுடைய குடும்பத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு மாற்றமே கிடையாது. ஒரே நிபந்தனை, இடையில கலையை மட்டும் நீங்க விதைச்சிடக்கூடாது. அவிசுவாசம் நிறைந்த பேச்சு பேசக்கூடாது. அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பிரசங்கங்களை கேட்காதீங்க. நீங்கள் வாழ்ந்து சுகித்து செழித்திருப்பீர்கள். இந்த ரகசியத்தை அறிஞ்ச பிறகு சார்ல்ஸ் காப்ஸுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்தது? கடைசி அட்டையில என்ன எழுதியிருக்காரு? சொந்த ஏரோப்ளேனே வாங்கி. ரைட்டா? அந்த அளவுக்கு தேவனால் உயர்த்த முடிந்தது. இல்லைன்னா தேவனால் உயர்த்த முடியவில்லை. அடுத்த மனப்பாட வசனம் நான் சொல்றேன். சங்கீதம் 78:41 என்ன சொல்லுது? அவர்கள் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. யாரு? அவிசுவாசிக்கிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். யாரு அவிசுவாசிப்பார்கள், யாரு முறுமுறுப்பார்கள், யாரு பயப்படுவார்கள்? இருதயத்துல இந்த உணர்வுக்கு இடம் கொடுக்கிறவங்க, இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா எழும்புறோம். ஒரே குதூகலமான வாழ்க்கை தான், வைராக்கியமான வாழ்க்கை. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, கோலியாத்தே வந்து நின்றாலும் சரி, 7 மடங்கு ஜூளை உயர்த்தப்பட்டாலும் சரிங்க, நீங்க இறங்கவே வேண்டியதில்லை, இறங்காதீங்க. கர்த்தரோடு ஒத்துழைங்க. பயப்படுகிறவர்கள் பிசாசுக்கு ஒத்துழைக்கிறார்கள். பலம் கொண்டு திடமனதா இருக்கிறவர்கள் யாருக்கு ஒத்துழைக்கிறார்கள்? தேவனுக்கு ஒத்துழைக்கிறார்கள். இவன் தாவீது தேவனுக்கு ஒத்துழைச்சான், சவுலு பிசாசுக்கு ஒத்துழைச்சான், இருந்த ராஜபதவியும் போயிற்று. பயம் என்பது பிசாசுக்கு ஒத்துழைப்பது. என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்லங்கிறேன். என்ன சிச்சுவேஷன்னா, ஒஸ்டா நீங்க ஏதாவது இப்போ நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒஸ்டா எடுத்தா கூட அங்கேயும் நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருக்க முடியும். வேற ஆல்டர்னேட்டிவ் சக்சஸ் இல்லை பாருங்க, இல்லையா? நீங்க வந்து இவ்வளவு நாளும் துக்கத்துல இருந்தீங்க, கவலையில இருந்தீங்க, பாரத்தை சுமந்தீங்க, சக்சஸ் ஆகலல்ல. இந்த வழிக்கு வந்துருங்க, தேவராக வாழ்க்கைக்கு வந்து விடுங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, அடுத்த கொஸ்டின் போலாம். அதுல நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், இருங்க. 34வது பக்கத்துல கேள்வி என்னன்னா, அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதது சாத்தானுக்கு தெரியும், அது என்ன? சிஸ்டர் கரெக்டா சொன்னாங்க. 34வது பக்கத்துல டாப்ல பாருங்க. சுகமாக்கும் வல்லமை உன் சரீரத்தில் உள்ளது, ஆனால் சாத்தான் இடையில் வந்து உன் வாயின் அறிக்கையின் மூலம் உன்னை பிடித்து கொள்ள முயற்சிக்கிறான். நீ சொல்வதை பெற்றுக்கொள்வா என்று இயேசு சொன்னார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியவில்லை, ஆனால் சாத்தானுக்கு அது நன்றாக தெரியும், அவன் அதை விசுவாசிக்கிறான். அடுத்த பேராகிராஃப். நீ சளியினால் அல்லது வேறு வியாதியினால் அவதிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நினைத்து பார். வியாதிக்கான அறிகுறிகளை கண்டபோது நீ என்ன செய்தாய்? நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று யாரிடமாவது சொல்ல வேண்டுமென விரும்பினாய் அல்லவா? அவ்வாறே செய்தாய். அதற்கு பின் நிலைமை மோசமாகிறது. உன் சரீரத்தை கட்டுப்படுத்த உனக்கிருந்த ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை உன்னை அறியாமலேயே பிசாசுக்கு கொடுத்து விட்டாய். தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தாமல் பிசாசின் வார்த்தையை உறுதிப்படுத்தி விட்டாய். பகிரங்கமாக தான் வியாதிப்பட்டு இருக்கிறேன் என்று அறிக்கையிட்டாய். ஆமா, அப்போ மைண்ட்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? தோல்விய, வியாதிய, பயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வந்து மனதில் தான் தோன்றுது. அந்த ஒரு கொஸ்டின் பின்னாடி இருக்கு, பார்ப்போம். எஸ் சார், 7வது கேள்வி போடலாம்.
ஒருவருடைய இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெரி குட். அடுத்தது யார் சிஸ்டர் லிதியா? சிஸ்டர் ஜெயா. எஸ். பேஜ் நம்பர் கேள்வி எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. நம்பர் 37ல வந்து அவனோட வாயில அவர்கள் வாயில பேசுற வார்த்தைகளை வச்சு அவங்க இருதயத்தில் என்ன இருக்குன்னு அறிந்து கொள்ளலாம். கரெக்ட். பேஜ் 37ல பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப். ஒரு மிகப்பெரிய உண்மையை இயேசுவானவர் சொல்லுகிறார். உன் வாயினால் எதை பேசுகிறாயோ அதுதான் உன் இருதயத்தில் நிறைந்திருக்கிறது. அப்போ கேள்வி என்ன? ஒருவருடைய இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவருடைய பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஆமா, இப்ப நீங்க உங்களே ஆராய்ந்து பாருங்க. ஆவியானவர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார் இல்லையா? உங்களுக்கு அருகில் இருக்கிற உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இல்ல உங்களுக்கு ஒரு தொந்தரவா இருக்கலாம். அப்பவும் நீங்க டிஸ்கரேஜ் ஆக வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, உங்க பிள்ளை வந்து நெகட்டிவா பேசுற உடனே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை உள்ள வாங்காதீங்க. நேரடியாக சொல்ல முடியாட்டாலும் என்ன சொல்லுங்க, ஐ கேன்சல் திஸ் என்று உங்களுக்குள்ள பேசுங்க. ஆமா, இட் ஹஸ் ஆசம் பவர். கேன்சல் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்களா. அப்போ ஒருவர் பேசுகிற வார்த்தையை வந்து உதாரணத்துக்கு எல்லாமே நமக்கு பைபிள் எக்ஸாம்பிள் தானே. தாவீது என்ன பேசுறான்? இன்றைக்கு தலையெடுப்பேங்கிறான். அப்போ அவன் இருதயத்துல விசுவாச வார்த்தை இருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளி. அப்ப இருதயத்துல என்ன இருக்கு? பயம் இருக்கு என்பதை கண்டுபிடிச்சிடலாம். யோசுவா சொல்றான் அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அப்ப இவனுடைய இருதயத்துல விசுவாசம் இருக்கிறது. சாதாரணமாவே நீங்க பேசலாம். சரிங்களா? நீங்க ஒருவருக்கு தொலைபேசியில கூட பேசும்போது என்ன செய்யணும்? இப்படி பேசுங்க. இனிமே நம்ம அவிசுவாசமான வார்த்தைய நம்ம வாயில வைக்கவே கூடாது. ஆமா, இப்ப நீங்களாம் நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கிறீங்க. ஒரு நீடு வருது. உங்க பையன் படிக்கலன்னு வைங்களேன், உங்க பேரை படிக்கல, எக்ஸாம் போறான். நீ என்ன சொல்லக்கூடாது? சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்க, என் பேரை படிக்க மாட்டேங்க. அவ்வளவுதான். அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? எப்படி சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நீங்க இப்போ ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்றீங்க, சிஸ்டர் என்னுடைய கிராண்ட் சனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த பிரச்சனை எப்படி நீங்க சொல்ல வேண்டும்? 100க்கு 100 முதல் மதிப்பெண் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பிரேயர் பண்ணுங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா 100க்கு அதிபதி இன்னொரு லெவல்ல கேக்குறான். ஜெபம் பண்ண சொல்லல, என்ன சொன்னா? ஒரு வார்த்தை மாத்திரம் பேசுங்க. பிரதர், என்னுடைய கிராண்ட் சன் இன்னைக்கு எக்ஸாம் போறான். அவன் எவ்வளவுதான் வாங்குவான்? எப்பவுமே 50-60 தான் வாங்குவான்னு வைங்களேன். என் கிராண்ட் சன் இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம் போறான். ஒரு வார்த்தை சொல்லுங்க சிஸ்டர், அவன் சென்டம் வாங்கணும். அதுதான் பெஸ்ட் பிரேயர். வாங்கணும்னு கூட சொல்லக்கூடாது, வாங்குவான். நீங்க சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய கிராண்ட் சன் இன்னைக்கு 90+ வாங்குவான். ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையின் இறை ரகசியங்கள் தலைப்பு ஒண்ணு கிடைச்சிட்டு பாருங்க. ரைட்? இவ்வளவு லகுவாக வைத்திருக்கிறார். ஆமா, நீங்க வந்து உங்க ஜெனரேஷன் தான் ஸ்ரீலங்காவில இருந்து மைக்ரேட் ஆயிருப்பீங்க கனடாவில். எவ்வளோ ப்ரெஷர்லாம் தாங்கிட்டீங்கல்ல, எவ்வளோ கஷ்டத்துல வந்திருப்பீங்க ஒரு சிலர். ஆனா அந்த இடத்துலலாம் தேவன் உங்களை தப்பு வைத்தார். அதனால இனிமே நீங்க அடுத்த டிகிரியில தான் பேசணும். சிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பேரை என்ன செய்யணும்? என் பேரை வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த காய்ச்சல் சுகமாயிரும் அப்படி சொல்லுவோம். ஆயி விடும் என்று நீங்களும் ஒத்துழைச்சிருங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய டாட்டர் லைஃப்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து விடுவார்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய டாட்டர் வந்து 90 டேஸ்ல திருமணம் ஆகிவிடும். இல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய மகன் இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்து விடுவான். அப்படியே நீங்க அறிக்கை பண்ணுங்க. வந்துடணும்னு கூட சொல்லாதீங்க, நீங்களும் கன்ஃபர்ஸ் பண்ணிருங்க. சிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய பையன் இந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்துடுவான்.
இதுக்கு தானே எழுதி வச்சிருக்கு. அவன் யாரு? 100க்கு அதிபதி. அவன் இஸ்ரவேலனே கிடையாது, யூதனே கிடையாது. அவனுக்கு அவ்வளவு வெளிச்சம் பாருங்க. அப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமா, இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்லியும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8. எந்த இரண்டும் நிச்சயம்? வெரி குட். பிலிப் பிரதர் சொல்லிட்டாங்களா? அடுத்தது சொல்லுங்க. லிதியா பிரதர் சொல்லுங்க. யாருன்னு? நான் சொல்றேன் பாஸ்டர். God's word and our word. ஓகே, இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு. வேற யாரும் சொல்லாதவங்க சொல்லுங்க லிதியா. நான் வார்த்தை உண்டு, விசுவாசம் உண்டு. 43வது பக்கம் பாஸ்டர், தேர்ட் பேராகிராஃப். இயேசுவானவர் பாவங்களை சுமந்தது எத்தனை நிச்சயமோ அது போல உண்மது நோய்களையும் சுமந்ததும் அத்தனை நிச்சயம். அல்லேலூயா. ரைட். ஆமா பிரதர், நீங்க சொன்னதும் உறுதிதான். நம்முடைய டெக்ஸ்ட் புக்ல இருக்குது பாருங்க, பேஜ் 43ல தெளிவா இருக்கு. கேள்வி என்ன? எந்த இரண்டும் நிச்சயம்? பேஜ் 43ல செகண்ட் பேராகிராஃப், ஃபோர்த் பேராகிராஃப். இயேசு, பேஜ் 43. இயேசுவானவர் உமது பாவங்களை சுமந்தது எத்தனை நிச்சயமோ அதே போல உமது நோய்களை சுமந்ததும் அத்தனை நிச்சயம். எவ்வாறு பாவம் உமது சரீரத்தில் ஆளுகை செய்ய அதிகாரம் இல்லையோ அவ்வாறே வியாதியும் உமது சரீரத்தில் ஆளுகை செய்ய உரிமை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டு, இதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். என் பாவத்தை சுமந்துட்டாருன்னு. அதுல கூட அநேகருக்கு சந்தேகம் இருக்கு. அவர் முக்கால பாவங்களை சுமந்து விட்டார், நீங்க செய்ய போகிற பாவத்தையும் சுமந்து விட்டார். ஓகே, அது எவ்வளவு நிச்சயமோ அதே போல 1 பேதுரு 2:24 நிச்சயம். தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். வேற என்ன வசனம் நம்ம பற்றி சொல்லியிருக்கு? நிச்சயம் வேற எதெல்லாம் நிச்சயமான வசனம்? இப்படி எடுப்போமே, நம்முடைய தகுதி. தேவர்களாக இருக்கிறோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த குவாலிஃபிகேஷன் எடுப்போமே. 2 கொரிந்தியர் 5:20 நீதிமான், இது நிச்சயம். பரிசுத்தவான் இல்ல, இந்த நீதிமான்ல ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். அந்த வசனம் சொல்லுகிறது, இதை நீங்க நல்லா எடுத்துக்கிடுங்க. நாம் எப்படி நீதிமானோம்னா நம்முடைய கிரியைகளினால் அல்ல. இயேசு எப்படி பாவமானார்? அவர் பாவம் செய்ததினால் பாவமாகவில்லை. அதே போல நீங்க நீதி செய்கிறதுனால நீதிமான் ஆகிறது இல்லை. அப்படிதானே? நம்ம என்ன நினைக்கிறோம்? பர்ஃபெக்டா நடந்தாதான் நான் நீதிமான் அப்படின்னா அது பொய்யாயிருது. அவருக்கு பாவத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவர் பாவமாக்கப்பட்டார், நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். அவர் பாவம் செய்யாமலே பாவமாக்கப்பட்டது எவ்வளவு உண்மையோ அதே போல நாம் நீதி செய்யாமலே நீதிமான் ஆக்கப்பட்டோம். இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க, தியானிக்க தியானிக்க, இந்த வசனங்கள் எல்லாம் இருதயத்துல வைக்க வைக்க அநேக பாவங்கள் வந்து நம்ம வெளியே வந்துடலாம். சரிங்களா? ஆனாலும் நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கதான் செய்யும். சோர்ந்து போகாதீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமா, அவர் பாவம் செய்யவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா பாவமாக்கப்பட்டார். நாம நீதி செய்யவே இல்லை, ஆனா நாம் நீதிமானாக்கப்பட்டு விட்டோம். இந்த வார்த்தை அதிக ஒரு நிச்சயம். எப்படி நமது பாவங்களை அவர் சுமந்துட்டார் என்பது நிச்சயமோ அதே போல நம்மை நீதிமான் ஆக்கி விட்டார் என்பது நிச்சயம். நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார் என்பது நிச்சயம். நம்மை பரிபூர்ணப்படுத்தி விட்டார் என்பது நிச்சயம். இல்ல, இதுல நான் சில நேரம் யோசிப்பேன், இதை இன்னும் டீட்டெயிலா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாமேன்னு யோசிப்பேன். ஆனா பாருங்க, அவருடைய நேச்சர் எப்படின்னா எல்லாத்தையும் பண்ணி நம்ம முன்னால வச்சுட்டார். அதனாலதான் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். சரியா? ஆமா, தாவீது வந்து இப்படி யோசித்தானே வைங்களேன். நான் வந்து இன்னைக்கு காலையிலே ஜெபம் பண்ணாம வந்துட்டேன் யுத்த களத்திற்கு. ஏதோ ஒரு எத்தனை தப்பு பண்ணியிருப்பான், இதோட வந்துட்டேன், எப்படி நான் அந்த வார்த்தை சொல்லுது, இன்றைக்கு உன் தலையை எடுப்பான் அப்படின்னு அவனால எப்படி சொல்ல முடிஞ்சது? இல்ல,
நான் யோசித்து பார்க்கிறேன், தாவீதுடைய விசுவாசத்திற்கும் யோசுவாவுடைய விசுவாசத்திற்கும் இன்னும் யாரு யோசேப்புடைய விசுவாசத்திற்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த நாள்ல சர்ச் இல்லை. சபைன்னு ஒண்ணு இருந்துன்னு வைங்க, அது பெந்தேகோஸ்து சபைன்னு இருந்தா நீ உருப்படவே மாட்டா. உன் ஜபம் பத்தாது, உன் பக்தி பத்தாது, இப்படியே சொல்லி குற்ற மனசாட்சியில நம்மளை நிறைச்சி விடுவாங்க. தேங்க் காட், நமக்கு ஒரு வெளிச்சம் வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஒண்ணுமே தடை கிடையாதுங்க. வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிற ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அறியாமை மாத்திரம்தான் தடையா இருக்கிறது. அதே போல ஆமா, மரித்தவர்களை எழுப்புவதற்கும் அறியாமை மாத்திரம்தான் தடையா இருக்கு. அறியாமை எல்லாம் அகன்று போய்கொண்டே இருக்கிறது. சரிங்களா? நீங்க தைரியமாக களத்தில் இறங்குவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். அடுத்தது எத்தனாவது கொஸ்டின்? 9. கொஸ்டின் நம்பர் 9. எஸ் சார். எதை விட எதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுவரைக்கு பதில் சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. நம்முடைய ஸ்ரீதேவி சொல்லாதேங்க, வேற யாரும் சொல்ல சான்ஸ் கொடுங்க. ஸ்ரீதேவி லாஸ்ட்ல நான் சொல்றேன். நமது சரீர உணர்ச்சிகளை விட தேவனுடைய வார்த்தை சொல்வதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெரி குட். ஏன்? உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பெட்டர் ஆன்சர் இருக்கு. ஏன் நாம் சரீர உணர்ச்சிகளை விட தேவனுடைய வார்த்தை சொல்வதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? நீதிமான் தரிசித்தல்ல விசுவாசத்தை. ஆமா, நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து எழுதியிருக்குது. ஆமா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் எழுதியிருக்கு. அத நம்ம விசுவாசித்து நடக்கிறவர்கள். அந்த பகுதி நல்லா இருக்கு, படிக்கலாம், டைம் இருக்கு. பேஜ் 35 பாருங்க, டாப் பேராகிராஃப். பலர் தாங்கள் சொல்வதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் தவறாக சொல்லி தவறானதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு பெண் எனக்காக ஜெபியுங்கள், நான் ஜுரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சபையில் எழுந்து சொன்னாள். உங்களது ஜெபம் அவளது சுகத்தை பெற்று தராது. அவளுக்காக ஜெபித்தால் நேரம்தான் வீண். அவள் தவறான ஒன்றை விசுவாசித்தாள். நோயை உண்டாக்கும் பிசாசின் திறமையின் மீது தனக்குள்ள விசுவாசத்தை தனது வாயினால் அறிக்கையிட்டாள். அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு வேத ஆதாரம் இல்லை. அவள் தனது சரீர உணர்ச்சிகளால் நடத்தப்படுகிறார். நீதிமான் தரிசித்து அல்ல விசுவாசத்தால் பிழைப்பார். நாம் நமது சரீர தேவனுடைய வார்த்தை சொல்வதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதை விட எதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? சரீர உணர்ச்சிகளை விட தேவனுடைய வார்த்தை சொல்வதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? நாம் தரிசித்து அல்ல விசுவாசித்து நடக்கிறவர்கள். அது முக்கியமான பாயிண்ட். நான் நீதிமான், அதையே இன்னும் சபை ஒத்துக்கொள்ளையே. நம்முடைய ஆவி மனுஷன்ல நாம் நீதிமான ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம யாருக்காவது டைம் இருந்தா நம்ம ஸ்பிரிட் ஆவி ஆத்மா சரீர புஸ்தகம் முடிச்சிட்டோம்ல சிஸ்டர்? முடிச்சிட்டோம். ஆமா, அந்த லெசனை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கிறவங்க பாருங்க, ரொம்ப கிளியரா ஆயிடும். ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட், ஐ எம் ஃபுல்லி பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட், ஐ எம் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் என்பதை உங்க மனம் ஏற்றுக்கொள்ளும். அப்போ இருதயத்தின் நிறைவினால் நீங்கள் விசுவாசத்தை பேசுவீர்கள். ஏனென்றால் நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். பைபிள் ஆபிரகாம் அதான் செய்தான், விசுவாசித்து நடந்தான். ஈசாக்கு, யாக்கோபு, ஈசாக்கு என்ன விசுவாசித்தான்? பஞ்ச காலத்துல விதைச்சாலும் எனக்கு விளைச்சல் வரணும்னு விசுவாசித்தான். யாரு? யாக்கோபு என்ன விசுவாசித்தான்? நல்ல கொழுத்த ஆடுகள் பொலியும் பொழுது நான் இந்த கொம்பை வரி வரியா கிழிச்சு போட்டா கொழுத்த ஆடுகள் தான், வரி உள்ள ஆடுகள் தான் பிறக்கணும். எப்படிங்க விசுவாசித்தா? அவன் தரிசித்து நடக்கிறவனா? யோசித்து பாருங்க. இவனை பாருங்க, அந்த சந்ததியே பார்ப்போம். யோசேப்பு, அவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போதும் ஜாலியா இருக்கிறான். ஏன்னா விசுவாசத்தை நடக்கிறான். சொன்னவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவர். அதனாலதான் ராஜா கிட்ட போய் தைரியமா கூலா நின்று பேசுறார். ராஜா, நான் அல்ல, எங்கள் தேவன் மங்களகரமானதுதான் தருவார். பாப்பாப்பா இவன் சொல்றான் யாரு? ஆமா, உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் மதில். இதெல்லாம் விசுவாச வார்த்தை. எவ்வளவு உதாரணம் இருக்கு.
புதிய ஏற்பாட்டில் பாருங்க, பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும், இதெல்லாம் விசுவாச வார்த்தைகள். சூழ்நிலைகள் அநேக வேளைகள்ல இவர்களுக்கு சாதகமா இல்லை. இவர்கள் உணர்ச்சியின் அடிப்படையில பேசல, வார்த்தையின் அடிப்படையில பேசுகிறார்கள். காரணம், இவர்கள் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடந்தார்கள். அந்த லெவலுக்கு தேவன் உங்களையும் என்னையும் ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்ம அக்செப்ட் பண்ண போறதே இல்லை. ஒரு பிரச்சனை உங்களுக்கு சொல்றாங்கன்னா, யாரோ ஒரு அவிசுவாசி கூட சொல்லலாம், அப்படியா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஒருத்தர் இறந்துட்டாரு, போன் வருது ஸ்ரீலங்காவில இருந்து, ஐயோ சாரி பிரதர் இறந்துட்டாங்களோ அப்படி சொல்லக்கூடாது. தைரியமா சொல்லுங்க, பிரதர் பைபிள் இப்படி எழுதியிருக்கு, நான் பேசுறேன், அந்த பாடி மேல கை வைக்க முடியுமா? அப்போ காஃபின் பாக்ஸ்ல வச்சுட்டாங்க, காஃபின் பாக்ஸ் மேல கை வைங்க. ரைட்? பாடையிலே தொட்ட பொழுது பாய்ந்து சென்ற உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுது இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல பாய்ந்து செல்லுகிறது. பேசுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை விட நமக்கு தெளிவாக ஆவியானவர் கற்றுத்தர முடியாது இல்லையா? நம்ம இஸ்ரவேலர்களை கூட இது போல இருக்கக்கூடாது. அவரை மட்டுப்படுத்த வேண்டாம் இல்லையா? ஆமா, நீங்க அட்டெம்ப்ட் பண்ணாம ஒருத்தரும் அடக்கம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. யாரும் உங்களை கேள்வி பண்ணுவாங்க, சொல்லுங்க, எழுதி இருக்கிறத நம்மையும் செய்ய சொல்லி இருக்கிறார, அப்படி எழுதுமுங்க. நீங்க அப்படி மேலான காரியங்களை முயற்சி செய்யும் பொழுது குறைவான சின்ன சின்ன உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10வது கொஸ்டின் போயிடும். நமக்கு நாமே நல்ல ஒரு உலகை உண்டாக்கலாம் எப்படி? லிதியா சிஸ்டர் யார் சொல்லணும்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. வீடியோல வராதவே யாராவது இதுவரை சொல்லாதவங்க சொல்லுங்க. பயன் நிறைந்த வார்த்தையை பேசுவதற்கு பதிலாக விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதன் மூலம் இங்கேயே ஒரு மாறுபட்ட உலகத்தை நீ உருவாக்கலாம். வெரி குட். உங்க பேர் என்ன சிஸ்டர்? சிஸ்டர் சலோமி, 41வது பக்கம். சலோமி, ஓகே ஓகே, கரெக்டான பதில் சிஸ்டர். பேஜ் 41ல டாப் பேராகிராஃப் பாட்டத்துல பாருங்க, பயம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதன் மூலம் இங்கேயே ஒரு மாறுபட்ட உலகை நீங்கள் உருவாக்கலாம். ஆமா, என்ன பிலிப் பிரதர் பேசிதான் பாப்போமே. என்ன பிரதர்? ஆமென். ஆமா ஆமா ஆமா, நான் அப்படியே பிளஸ் பண்றேன். சரிங்களா? ஆமா, இன்று கண்ட எந்த பிரச்சனையும் நீங்க இனி காண போறதில்ல. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. பிதாவே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட கடந்த 1 மணி நேரம் உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த பரலோக மன்னாவினால் எங்களை நிரப்பினீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை அறிகிற அறிவினால் எங்களை அலங்கரித்த ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்கள் கேட்ட இந்த சத்தியங்கள் எங்களுடைய இருதயத்திற்குள் ஆழமாக வேர்கொள்ளுவதாக, நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக, தைரியத்தை கொடுப்பீராக. இந்த பிள்ளைகள் யாவரும் பலம் கொண்டு திடமனதை பெற்றுக்கொள்ளுவார்களா. எந்த பிரச்சனைக்கும் எதிர்த்து நின்று அந்த கோலியாத்தை தாவீது எதிர்த்து நின்றது போல இவர்களும் எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கிறார்கள். உமக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க தேவனே. உமக்கு நன்றி அப்பா. வயது திரும்ப வாழ வயதாக மாறுகிறது என்று எழுதியிருக்கிறீங்க. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கல்ல என்றைக்கு இதை கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி. ஆமா, நீங்கள் 25 வயதுல எவ்வளவு திடம் உள்ளதாக உங்க சரீரம் இருந்ததோ அந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஒவ்வொருவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பலனை நான் கட்டவிழ்க்கிறேன். ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பவர் ஃப்ளோ, அந்த எனர்ஜி உங்களுடைய சிரசில இப்பொழுது இறங்குகிறது. எஸ், த சூப்பர் நேச்சுரல் எனர்ஜி, டிவைன் எனர்ஜி, டிவைன் ஸ்ட்ரென்த் உங்களுடைய சிரசில இறங்கி அப்படியே உங்களுடைய கழுத்து வழியாக, ஷோல்டர் வழியாக, நெஞ்சு வழியாக, வயிறு வழியாக, அப்படியே உங்க தைஸ்ல, உங்களுடைய நீஸ்ல, உங்களுடைய காஃப் மசில்ஸ் எல்லாம் அந்த பலன் அடைகிறது. இது டிவைன் எனர்ஜியை பெற்றுக்கொள்றீங்க. ஆமா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உங்களுடைய பாதத்துல
உச்சந்தலையிலிருந்து உங்கள் உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீக எனர்ஜியை நான் கட்டவிழ்க்கிறேன். அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கே அந்த பலன் உங்களுக்கு வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்ட தேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென்.